ஹாய்மா, குட் மார்னிங். காலையில் 7 மணிக்கெலாம் விறகடுப்பு பற்ற வச்சு தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. காலைல அவர் வெள்ளனே வேலைக்கு போகணுங்கிறனால வெள்ளனவே அடுப்பை பற்ற வச்சு தோசை ஊற்றிட்டேன். வெயில் வர்றக்குள்ளேயும் 9 மணிக்கெலாம் சுள்ளுன்னு அடிக்கும் முகத்துலேயே. அதுக்குள்ளேயும் வேகமாக எல்லா வேலையும் முடிக்கணும்னு டக்கு டக்குன்னு தோசையை ஊற்றிட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான், அவரும் வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். சப்பாத்தி கொத்து சப்பாத்தி, முட்டை பரோட்டா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குட்டி குட்டியாக பிச்சு போட்டு செய்கிறது. முதல்ல சப்பாத்தி சுட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேலு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் பொடி ஐட்டம் வத்தப்பொடி, கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள்தூள் எல்லா தூளையும் போட்டேன். கையில் கிடச்ச தூளை பூரா போட்டேன். போட்டுட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிறணுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடணும். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை ஒன்று, இந்த கோழி முட்டை பிராய்லர் கோழி முட்டை ஒன்று, அதை 2 தான் போட்டேன். போட்டுட்டு நல்லா ரொம்ப வதக்கிடக்கூடாது. முட்டையை போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் வதங்கினோடனே அதுக்கப்புறம் சப்பாத்தியும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே மேலாப்பில் மல்லித்தலை தூக்கிட்டா அஃசல் முட்டை பரோட்டா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.